இன்னைக்கு நாம தி சீக்ரெட் ஆஃப் அஸ் சீரீஸ்ல 7வது எபிசோட பார்க்க போறோம். கடைசியா ஃபேமிலி இன்டர்வியூன்னு சொல்லி லதாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அங்க அந்த ஆன்டி கிளம்பி லதாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததையும் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறதுல தான் அந்த டைம்ல எதுவும் பேச முடியாம அமைதியா இருந்ததையும் பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல இன்டர்வியூ முடிஞ்சதும் லதா அதே டென்ஷனோட எழுந்து விஷ்ணு கிட்ட பேச வரும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இதுல உனக்கும் பங்கு இருக்கா அப்படின்னு கோவமா கேட்க, இல்ல இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இந்த விஷயம் எனக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னு விஷ்ணு சொல்ல, அப்ப லதா நிஜமாவா, பின்னையே நீ அதை தடுக்கல அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு விஷ்ணு சொல்லுவார். அப்ப லதா இன்னும் டென்ஷன் ஆகி, நமக்குள்ள காதல் இல்லைன்னு தெரியும்ல, தெரிஞ்சுமே நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டா, அப்போ விஷ்ணு நான் உனக்காக காத்திருப்பேன், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் கண்டிப்பா பண்ணிப்பேன் அப்படின்னு அவரு இன்னைக்கு ஒரு முடிவோட வந்த மாதிரி பேசிட்டு நிற்பார். அப்ப நான் தான் இன்னுமே காண்டாகி, பட் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவத்தோட அவளோட அம்மாவை பார்க்க வருவான். அங்க ஏமா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் உன் அம்மா, உனக்கு எது சரின்னு சூஸ் பண்ற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, நீ அடம்பிடி பண்ண தெரியும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், விஷ்ணு உனக்கு பொருத்தமானவரு, அவரு உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சு. அப்பெல்லாம் காண்டாகி, அம்மா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன் தான், ஆனா இந்த விஷயத்துல என்னால முடியாது, ப்ளீஸ் இந்த விஷயத்துல என்னோட கையை கட்டி போடாதீங்க, என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். பட் கிளவி முடியாது, நீ விஷ்ணுவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா நிற்கும். இப்பெல்லாம் அவருக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, இதுக்கு மேல இவங்க கிட்ட இதை பத்தி பேசுறது வேஸ்ட்ன்னு நினைச்சேன் அவளோட ரூம்ல போய் உட்காருவோம். அங்க போய் உட்காந்தா அவளோட போன்ல ஹாஸ்பிட்டல் குரூப்ல இருந்து கண்டினியூஸா எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுல கங்க்ராச்சுலேஷன், வாவ் அவங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க வெட்டிங்க நான் இந்த ட்ரெஸ் போலான் இருக்கேன், ஐயோ இவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டாங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருக்கும். இதை பார்த்து இன்னும் இரிட்டேட் ஆகி, பாவிகளா இப்பதானடா நியூஸ் வெளியாச்சு, அதுக்குள்ள இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறமா, ஐயோ இதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்குமே, அவ என்ன யோசிச்சிருப்பாளோ அப்படின்னு பயந்து அவளை பார்க்க வரேன். அப்படி இங்க ஏன்னு பார்த்தா அந்த நியூஸை ஏன்னு தான் பார்த்திருப்பான். பட் அவளுக்கு தான் அந்த கிழவியை பத்தி ஆல்ரெடி தெரியும்ல, ஸோ லதா இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாளோ அப்படின்னு நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா லதாவும் வர, லதாவோட முகம் வாடி இருக்கிறத பார்த்ததுமே லதா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அவளை சோஃபால கூட்டிட்டு போய் உட்கார வைப்பான். அப்ப லதா, நீங்க அந்த நியூஸை பார்த்திருப்பல, இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். பட் எனக்கு தான் தெரியும்ல, ஸோ நான் தான் உனக்கு கையை பிடிச்சேன், டாக்டர் நீங்க டயர்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவளை டைவர்ட் பண்ண, எங்க ஏன்னு கோவப்படுறவாளோ அப்படின்னு பயந்த டைம்ல ஏன் இப்படி கேட்டதோ என்ன சொல்றதுன்னே தெரியாம, ஆமா ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏனோட நெஞ்சில சாஞ்சு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப எனக்கும் அழுக வரும். இருந்தாலும் அந்த டைம்ல லதாவோட கண்ணீரை தொடச்சு விட்டு அவளுக்கு ஆறுதலா அவளோட தலையை கோதி விட்டு, எல்லாம் சரியாயிரும் டாக்டர், உங்களுக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேரிங்கா ரொம்ப லவபிளா அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்தும். அப்புறம் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்து லதாவோட செருப்பை கலட்டி விட்டு காலுக்கு சூடு வைக்கிற மாதிரி அதை கிட்ட கிட்ட கொண்டு வந்து விளையாடி லதாவை சிரிக்க வச்சு, அப்புறம் லதாவோட கால் எடுத்து வாமட்டர்ல வச்சு விட்டு அப்புறம் அவளோட தோலை பிடிச்சு விட்டுட்டு இருப்பான். என்னோட இந்த ஆக்டிவிட்டீஸ்ல லதா நல்லாவே ரிலாக்ஸ் ஆயிடுவான். பட் இருந்தாலும் எப்படி என்னால் இவ்வளவு கூலா இருக்க முடியுதுன்னு நினைச்சேன். உனக்கு நிஜமாவே கஷ்டமா இல்லையா, எப்பவும் என்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குல்ல, இதெல்லாம் உன்னை டயர்ட் ஆக்கலையா அப்படின்னு கேட்பேன். அப்ப ஏன் நீங்க என் பக்கத்துல இருக்கிறவரை நான் எதுக்காகவும் டயர்ட் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி லதாவுக்கு ப்ராமிஸ்மே பண்ணும். ஸோ இப்படியே டென்ஷனே ஆரம்பிச்ச அந்த நாள் என்னோட புரிதல் என்னோட ப்ராமிஸ் மூலமா கியூட் ரொமான்டிக்கா மாறிடும். அப்புறம் அடுத்த நாள் காலையில விஷ்ணு டாக்டர்ல அவர் முந்தின நாள் நடந்ததுக்கு சாரி கேட்கறதுக்காக லதாவை பார்க்க பொக்கேயோட வர்றாரு.
அவர் உள்ள வரும்போது லதாவும் பவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொக்கே நீட்டி என்ன மன்னிச்சிரு லதா அப்படின்னு கேட்டா. அப்ப லதாவும் மன்னிப்பு கேட்ட அந்த தப்ப திரும்ப பண்ணக்கூடாது. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா கேட்டா. அப்ப விஷ்ணு இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் சுயநலமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டபடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடி பழைய கதையை பேச லதா இரிட்டேட் ஆகி, நான் உன்னை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சு எப்படி உன்னால இதை பண்ண முடியுது? இந்த உலகத்துல கடைசி பர்சனா நீ இருந்தா கூட என்னால உன்னை காதலிக்க முடியாது. பிகாஸ் உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் என்னால லவ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடாவே பேசிட்டு கிளம்பும். அப்ப விஷ்ணுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணதான் செய்வார். அப்ப தீயன் அதை நோட் பண்ணிட்டு விஷ்ணுவை காஃபி குடிக்க கூட்டிட்டு போய், என்ன நிஜமாவே உனக்கு அவளை அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டா. என் பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால இந்த பிசினஸும் இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப தியானுமே காண்டாகி, சரிப்பா பிசினஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ அவளை காதலிக்கிறியா இல்லையா இதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்பாரு. அப்போ விஷ்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆக்சுவலா எனக்குமே அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தியான் அவரை இன்னும் யோசிக்க வைக்கிற மாதிரி, ஒருத்தரோட காதல் அடைய நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. சரி, உனக்கு என்ன வேணும்னு எப்போவாது நீ யோசிச்சிருக்கியா? ஓ அம்மா பிசினஸ் இதெல்லாம் ஓரமா வச்சிரு. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்ன வேணும், ஓ எதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்கியா? மேபி உன் இதயத்துக்கு வேற ஏதாவது தேவைப்படலாம்ல அப்படின்னு சொல்ல. அப்ப விஷ்ணுவுமே லைட்டா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம அந்த யோசனையிலேயே லதா அம்மா கிட்டயும் வந்து, லதாக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நம்ம அவளை கம்பல் பண்றோமோன்னு தோணுது, அது மட்டும் இல்லாம நானும் அப்படின்னு ஏதோ சொல்ல வருவார். பட் கிளம்பி அதுக்குள்ள கேட்ட போட்டு, விஷ்ணு நீங்க பின்வாங்க கூடாது, ஆல்ரெடி நான் மீடியால சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், லதாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாம லதாவை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியாவுமே கொடுக்கும். பக்கத்து ஊர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுல்ல, அந்த கான்ஃபரன்ஸுக்கு நீங்க போங்க, லதாவை நான் அனுப்பி வச்சிடுறேன், 2 நாள் லதா உங்க கூட தான் கான்ஃபரன்ஸ்ல இருக்க போறேன், இந்த 2 நாள்ல அவளோட மனசை மாத்த நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை அனுப்பி வச்சுட்டு லதாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி இங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பா நீ போய் அட்டன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ 2 நாள் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும். பட் இல்லாத உஷாராயிட்டா போல. ஸோ கிளவி சொன்னதுமே நான் தனியா போறேனா அப்படின்னு கேட்டுரும். அப்ப அந்த கிளவி சமாளிச்சுட்டு, இல்ல விஷ்ணுவும் வராரு, அவர் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது அவசியம், இதை நீ பர்சனலா பார்க்காத, இதை நீ ப்ரொஃபஷனலா டீல் பண்ணணும், வேலை தான் நமக்கு ரொம்ப முக்கியம், சரி நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடும். பட் லதா என்ன அவ்வளோ மக்கா. ஸோ தியானை பிடிச்சேன், லதா அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அது இதுன்னு சொல்லி மிரட்டி தியான் அந்த கான்ஃபரன்ஸுக்கு அனுப்பி வச்சிருவான். பட் இது தெரியாத விஷ்ணு கிளவி பேச்சை நம்பி ஒரு கை பார்த்துருவோன்னு கான்ஃபரன்ஸுக்கு போய் அங்க லதாவை பார்க்க போவார். பட் அங்க தியான் உட்காந்துருப்பான். விஷ்ணுவை பார்த்ததும் தியானுக்கு 1000 words பல்ப் ஏறி. ஆக்சுவலி இதை நான் சொல்லாம விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல என்ன நடந்திருக்கும்னா, லதாவை பார்க்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை பொக்கையோட வந்திருப்பார்ல, அப்ப கூட லதா அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தியான் பாபா கூட வர சொல்லியிருப்பாளே. அப்புறம் வழக்கம் போல தனக்கு கால் வந்ததா சொல்லி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு அவ கிளம்பிடுவாளாம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னா, லதா கிளம்புனதுக்கு அப்புறம் பவுமே, ஓ நானும் வரணுமா, எனக்கும் அர்ஜென்ட் கேஸ் இருக்கா அப்படின்னு அவளும் ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு கிளம்புவோம். அப்ப தியான் விஷ்ணு 2 பேரும் மட்டும் தாங்க இருப்பான். அந்த டைம்ல காஃபி கவுண்டர்ல காஃபி ரெடின்னு சொல்லவும் தியான் வேகமா, இருங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுவான். அப்ப விஷ்ணு இல்ல, இரு இரு நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் ஓடுவான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி ஓடி அந்த காஃபி வச்சு விளையாண்டதுல அந்த காஃபி 2 பேர் மேலேயுமே கொட்டிடும். ஸோ சேஞ்ச் பண்ணலான்னு 2 பேருமே சேஞ்ச் ரூமுக்கு போவான். அங்க தியான் அவனோட ஷர்ட்டை விஷ்ணு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணலான்னு அவனோட ஷர்ட்டை கழட்டும். அப்ப தியான ஷர்ட்ல பார்த்ததும் விஷ்ணுக்குள்ள ஏதோ பண்ணும் போல. ஸோ ஃபிளாட் ஆகி போன மாதிரி ஒரு லுக் விடுவார். அப்புறம் கான்சிஸ் வந்து அவர் ஷர்ட்டை கலட்டினா தியான் ஃபுல்லாவே ஃபிளாட் ஆயிரும். அப்புறம் காஃபி கொட்டின இடத்துக்கு அவனுக்கும் மருந்து போட்டுக்கிட்டு விஷ்ணுவுக்குமே மருந்து போட்டு விடுவான். அப்புறம் மருந்து போட்டுட்டு விஷ்ணு கிளம்பிடுவாரு. பட் தியானுக்குள்ள அன்னையில இருந்து ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறம் எப்பதான் விஷ்ணுவை பாக்குறானோ அப்பெல்லாம் அவன் பக்கத்துல நிக்க கூட முடியாம தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். So, இப்படி ஒரு ஃபீல் தியானுக்குள்ள இருக்குல்ல. சோ அந்த சந்தோஷத்துல விஷ்ணுவை பார்த்ததும் 1000 வாட்ஸ் பல்ப் ஏறி. பட் விஷ்ணுவுக்கு இங்கேயுமாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் தான் எங்கன்னு கேட்பான். அப்ப தியா மெதுவா எழுந்து விஷ்ணு பக்கத்துல வந்து நின்னு கொஞ்சம் ரொமான்டிக்கா, ஆக்சுவலி நீ என்னை பார்த்ததும் ஆஃப் ஆகி நான் தான் வேணுங்கன்னு கேட்டல, அது என்ன ரிஜெக்ட் பண்ற மாதிரியே லைட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்ப விஷ்ணுவுமே லைட்டா சிரிச்சிரும். அப்புறம் அவனுக்கு தான் லதா மேல லவ் இல்லைல்ல. ஸோ அட்லீஸ்ட் இந்த 2 டேஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு கம்பெனியாவது நமக்கு கிடைச்சதுன்னு ஃபீல் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸை தியன் கூட அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா நம்ம கிளவி ஆண்டி இல்லை லதா அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருப்பா, நம்ம நினைச்சதுல நேரம் நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல கெத்தா உலா வரும். அப்ப அங்க பார்த்தா நம்ம லதா அங்க உள்ள ரோஸ் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருப்போம். இதை பார்த்ததும் கிளவி டென்ஷன் ஆகி நீ கான்ஃபரன்ஸ் போகாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும். அப்ப லதா இல்ல, அம்மா ரிலாக்ஸ்மா, நீங்க தானமா வேலை ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ், அந்த கேஸை நான் தான் அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்த கேஸ் அட்டன் பண்றதுக்காக நான் போகல. பட் கான்ஃபரன்ஸும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அதனால தான் அதை அட்டன் பண்றதுக்காக நான் தியானை அனுப்பி வச்சிருக்கேன். ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேற, நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனாமா அப்படின்னு அந்த கிளவி கிட்ட கிளவிக்கே போட்டுட்டு கிளம்பும். அப்புறம் வீட்டுல போய் ஏன் கிட்டையும் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பேன். அப்பங்க ஒருவேளை உங்க அம்மா உங்களுக்கே தெரியாம உங்க பின்னாடி உங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, கோவப்படுவீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்ப லதாக்கு அது புரியாது. ஸோ என்ன பேசுறேன் எனக்கு புரியல, ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னு கேட்க வரும். அப்புறம் ஏன் சரி இப்போ வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன், மறுபடியும் அந்த டாப்பிக்கை கட் பண்ணிட்டேன். இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், அதை விடுங்க, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை டைவர்ட் பண்ண. அப்போ லதாவும் ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல, சரிங்க டாக்டர் நான் உங்களுக்காக ஏதாவது குக் பண்றேன் அப்படின்னு கிளம்ப போ. அப்பதான் அவளை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சேன். எங்க போற, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னது ஒன்னா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ சிங்கம் புலி மாதிரி ஆக்ஷன் தான் காட்டு. அப்ப ஏன் வித்தியாசமா பார்த்துட்டு என்ன பண்றீங்க, யார் உங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்க, உனக்கு நிஜமாவே எதுவும் ஃபீல் வரலையா, ஆனா இப்படிலாம் பேசினா செடிஸ் ஆவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எந்த மடப்பை உங்களுக்கு சொன்னது, ஒரு அணியும் வரல, வித்தியாசமா இருக்கு, என்னை விடுங்க நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறேன். ஆக்சுவலா இப்படியெல்லாம் பேசினா லவ் பண்றவங்களுக்கு மூடு வரும் அப்படின்னு தியான் தான் ஐடியா கொடுத்துருப்பான் போல. ஸோ ஏன் கிளம்பணும், என் முட்டா பையா தியான், உன் பேச்செல்லாம் போய் நான் கேட்டேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தியானை திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும். அப்புறம் அப்படி இங்க கான்ஃபரன்ஸ்ல பார்த்தோம்னா விஷ்ணு மனசுல லைட்டா காதல் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே தியான் அன்னைக்கு சொல்லியிருப்பார்ல காஃபி குடிக்கும் போது, அதை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப தியான் உள்ள வந்து தனியா நின்று குடிக்கிற அளவுக்கு என்ன யோசிக்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்க, அப்ப விஷ்ணு நீ சொன்னதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, நான் சொன்ன விஷயங்களா அது உங்களை அவ்வளவு தொல்லப்படுதா அப்படின்னு தியான் கேட்க, அப்ப விஷ்ணு சிரிச்சுக்கிட்டேன் எதுவுமே சொல்லாம போய் உட்காரு. அப்ப தியானும் போய் அவன் பக்கத்துல உட்காரு. விஷ்ணு லைட்டா அவர் மனசு விட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுவார். நீ சரியாதான் சொன்ன தியான், எனக்கு என்ன வேணும்னு நான் எப்பவுமே கேட்டதில்லை, ஏ கேட்கணும்னு நினைச்சது கூட இல்லைன்னு நினைக்கிறேன், நான் ஒரு ரோபோட் மாதிரி தானே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப தியான் சரி உன் இதே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, நான் இப்பதானே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், மேபி தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தியானை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துருவான். அப்ப தியானோ ஏதோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவருமே அந்த கிஸ்ஸுக்கு ரெடி ஆவாரு. பட் விஷ்ணு இல்ல, கிட்ட வர போய் அப்படியே தோல்ல சாஞ்சு மட்டையாயிரும். அப்ப தியானுக்கு பப்பி ஷேம் ஆயிரும். பட் இருந்தாலும் அவனோட தோல்ல விஷ்ணு செஞ்சிருக்கான்ல, ஸோ அதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அநேகமா தியானுக்கு லவ் முத்தி போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்படியே விஷ்ணு தியான் ஒரு பக்கமும் லதா என் ஒரு பக்கமும்
இந்த கிழவி சொன்னது மறந்தே போய் அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லதா அம்மா அவங்களோட டேபிள்ல உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும். என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல லதா அவ காதல்ல இருக்கிறத வெளிப்படுத்துற மாதிரி ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள போஸ்டா போட்டு விட்டுருப்பான். அது பார்த்ததும் வழக்கம் போல கிளம்பி டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆயிட்டு அந்த போன் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கார போய் பார்த்து, எப்படி உங்களால மட்டும் இப்படி அமைதியா ஒர்க் பண்ண முடியுது? நம்ம பொண்ணு அகைன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டா தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ண. அப்ப நம்ம டேட் கோலா, ம் அவ அங்கதான் போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கோலா சொல்ல, அப்ப கிளம்பி டென்ஷன் ஆகி இல்ல போகக்கூடாது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும். அப்பதான் லதாவோட அப்பா ஒரு விஷயத்த சொல்லுவார். ஆக்சுவலி இந்த கிழவி என்னோட மனசை குழப்பி அவங்கள பிரிய வச்சது எல்லாமே இவருக்கு தெரியும் போல. அத மனசுல வச்சுட்டு நியாயமா பார்த்தா நீ தலையிடலனா அவங்க பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் இப்படி ஸ்டார்ட் பண்ண அதே சமயம் லதாவுமே அவங்க அப்பாவை பார்க்க வருவான். மத்தவங்க இவங்க பேசுறத பார்த்து உள்ள வராம என்ன நடக்குதுன்னு வெளியே நின்று நோட் பண்ணுவான். அப்ப லதாவோட அப்பா சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க வெளியே இதை கேட்டுட்டு இருந்த லதா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவான். உள்ள லதாவோட அப்பா தொடர்ந்து, எனக்கு எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை தூண்டி மிரட்டி நம்ம பொண்ணை விட்டுட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்தின. அப்புறம் வெளியில இருந்த நம்ம பொண்ணுகிட்ட போய் அவளோட வழியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பையன் கூட வந்திருந்தான், அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, அதை அவனோட பாய் ஃப்ரெண்டே நினைக்கிறேன்னு மாத்தி சொன்னேன். அதனால தானே அவங்க இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, இல்லைன்னா அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்ல அப்படின்னு சொல்ல, அந்த கிழவி அதையும் உறுதிப்படுத்துற மாதிரி, நான் பண்ணதெல்லாம் லதாவோட நல்லதுக்காக தான் பண்ணேன், அவளை சரியான வழிக்கு கொண்டு வர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிடும். அப்ப லதாவோட அப்பா, இது லதாவோட நல்லதுக்குன்னு சொல்லாத, இதை நீ உன்னோட சுயநலத்துக்காக பண்ண, இவ்வளவு நாள் நான் எதுவும் சொல்லல, ஏன்னா நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் அவங்களோட காதல் உண்மையானது, அதுதான் அவங்கள மறுபடியும் சேர்த்து வச்சிருக்கு, மறுபடியும் எதையும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பார். பட் இது எல்லாத்தையும் கேட்டலாதா உடஞ்சு போன மாதிரி ஆயிரும். அப்பதான் அவளுக்கு ஒண்ணா புரியும். ஏன்லதான் அவ பிரேக்கப் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அதாவது ஆல்ரெடி நான் ஒருத்தனை பார்த்துட்டேன், எனக்கு பசங்களை தான் பிடிக்கும், எனக்கு ஒன்ன பிடிக்கல அப்படின்னு. ஆனா இதை அவ சொல்லும் போது அவளோட வாய் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கும். அவளோட கண்ணு வேற ஒண்ணு சொல்ற மாதிரி அந்த டைம்லயே அதை ஃபீல் பண்ணிருப்பான். சோ இப்ப இவங்க பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் அம்மா சொல்லிதான் அவன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே புரியும். அப்படின்னுதான் ரொம்ப ஃபீல் பண்ணும். எப்படி அம்மாவால தனக்கு பின்னாடி இந்த மாதிரி பண்ண முடிச்சது? அதுவும் பிரேக்கப் வழியில அவ்வளவு அழுத்திருப்பான், அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அது அந்த கிழமை நேர்ல பார்த்துமே அதை அதிகப்படுத்துற மாதிரி பேசினது மட்டும் இல்லாம, ஏன் உன்னை விட்டுட்டு போனது நினைச்சு வருத்தப்படாத, அவ உன்னை காதலிக்கலன்னா என்ன, உன்னை நேசிக்க உனக்கு துணையா இருக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை இப்ப நினைச்சு பார்க்கும்போது காண்டா இருக்குமா இல்லையா? சோ அந்த கோபத்திலேயே வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கிளவியுமே கழுதைக்கு மூக்கு வத்த மாதிரி அங்க கரெக்டா வந்துடும். வந்ததும் லதா பேக் பண்றத பார்த்து எங்கேயாவது கிளம்பிட்டியா எனக்கு? அப்ப லதா, இதுக்கு மேல நீங்க என்கிட்ட நடிக்க வேண்டாமா, நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், நான் ஏன் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம அந்த சூட் கேஸை தூக்கிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு நிமிஷம் கிழவிக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று பார்த்துட்டு இருக்கோம். அப்புறமா கான்சியஸ் வந்து ஐயோ கிளம்புறான்னு சொல்லி லதா பின்னாடியே ஓடி வந்து அவளை பிடிச்சு, லதா நான் சொல்றத கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல வரும். அப்ப லதா டக்குன்னு கையை ஊத்துற விட்டுட்டு, சரிம்மா அப்ப என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்போ அந்த கிழவி புரியாம, நான் ஏன் அப்படி பண்ணேன்னா உன் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு, உனக்கு பெஸ்ட்டை நான் கொடுக்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல. அப்ப லதா டென்ஷன் ஆகி, ரியலி எனக்கு வலியையும் சோகத்தையும் கொடுக்கறது தான் உங்களுக்கு பெஸ்டாமா, அதுக்கு பேர் லவ் இல்லம்மா அப்படின்னு சொல்ல. அப்ப அது கிளம்பி, சரி நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும், இப்ப அவ முக்கியமா இல்ல நான் முக்கியமா, நீ எங்க 2 பேர்ல யாரை சூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டு. அப்ப லதா, நீங்க நிஜமாவே அதை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
சரிம்மா, சொல்றேன். இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு எது சரின்னு சொல்றீங்களோ அதை தான் நான் செஞ்சேன். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படல. நான் ஏன்ப்பா டாக்டர் படிச்சேன்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தனியா மேனேஜ் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு துணையா இருக்கணும், உங்களோட பாரத்தை நான் குறைக்கணுங்கிறதுக்காக மட்டுமே, உங்க மேல உள்ள பாசத்துல மட்டும்தான் நான் அந்த டாக்டர் படிச்சேன். எனக்கு என்ன வேணும், எதுல என்னோட சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நாள் கூட யோசிச்சு பார்க்க விரும்பலல்ல. நல்லதுமா. இனி இந்த லதா உங்க பொண்ணா இருக்க மாட்டாமா. இப்ப இருந்து எனக்கு எது சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். நான் ஏனை மட்டும்தான் காதலிப்பேன், உங்களை நான் நேசிக்கவே மாட்டேன். இனிமே என் வாழ்க்கையில முக்கியமான பர்சன் அது ஏனா மட்டும்தான் இருப்பா அப்படின்னு சொன்னேன். லதா அம்மாவால் அதை தாங்கிக்க முடியாம ஓங்கி அரைஞ்சிருவாங்க. பொண்ணு அடிச்சது அவங்கதான். பட் அவங்களோட கண்ணுலையுமே அன்னைக்கு அந்த வலி தெரியும். அதில் தான் நோட் பண்ணிட்டேன். வலிக்குது இல்ல, எனக்கும் வலிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவான். அங்க கிளம்புனவன் நேரா ஏன் வீட்டு வாசல்ல தான் வந்து நிற்பான். லதாவை சூட்கேஸோட பார்த்ததுமே ஏனால புரிஞ்சுக்க முடியும். ஸோ லதாவை ஓடி போய் ஹக் பண்ணி அவளை ஆறுதல் படுத்தி உள்ள கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் லதா அவளோட அம்மா மேல இருந்த கோபத்துல அம்மாவும் வேண்டாம், அம்மாவோட சொத்தும் வேண்டாம்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட வெளியே வந்துடும். இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.